புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். பொங்கல் வாழ்த்துக்கள். இந்த டார்லிங் படம் முதல்ல தம்பி ஞானவேலில் வந்து நான் அவருடைய ஆஃபீஸில் சந்திக்கும் பொழுது 2-3 படம் பண்ணுறேன், அதில் நீங்கள் ஆக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி சூர்யா சாருடைய படம், கார்த்திக் சாருடைய படம் 2 படம் கொம்பன் மாசில் பண்ணுங்கன்னு சொல்லும் பொழுது அதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு சிடி ஒன்று கொடுத்து இதை ஃப்ரீயாக இருக்கும்போது பாருங்கன்னு சொல்லியிருந்தார். அப்போ அதை எப்பப்பா பண்ண போகிறீங்க அப்படின்னு. இல்லை நான் அது உங்களுக்கு செட் ஆகாது அப்படின்னாரு. ஏன்ப்பான்னு. இல்லை அது நம்ம ஜிவி இந்த மாதிரி ஒரு சின்ன டீம் யூத் டீமை வச்சு பண்ணுறோம்னா. யூத்துனா நான் என்ன கிழவனா ஆகிட்டேன், எனக்கு என்ன ஆயிடுச்சு. இல்லைண்ணா அது இந்த ஏஜ் சரியாக வராது. என்னப்பா சரியாக வராது, எனக்கு புரிய மாட்டேங்குது. இல்லைண்ணே நீங்கள் வந்து அவரை எப்படி வாடப்படம்னு பேச முடியல. இப்போ ரஜினி சார் கூட சந்தானம் கூட தான் நடிக்கிறாரு. அவருக்கு என்ன வயசு, இவருக்கு என்ன வயசு, அதெல்லாம் கிடையாது. சினிமாவில் நாகேஷ் சார், எம்ஜிஆர் கூட நடித்தார், சிவாஜி கூட நடித்தார், எல்லோரும் கூட தான் நடித்தாங்க. கதாபாத்திரம் தான் பேசணும். எனக்கு நீ ஏதாவது நல்லது செய்யணும்னு நினச்சின்னா எனக்கு அந்த படத்தில் அந்த விக்கு வச்சுட்டு வர்ற அந்த கேரக்டரை கொடு அப்படின்னு அவர்கிட்ட நான் கேட்டேன். மறுத்து சொல்லாமல் சரிண்ணே அப்படின்னு கொடுத்தாரு. அது என்னென்னா, நம்ம இந்த 12 வயசுலேருந்து மேடைகளில் ஏறி மக்களை நேருக்கு நேராகவே சந்தித்த ஒரு அனுபவத்திலேருந்து இந்த கதாபாத்திரம் கிடைச்சா நமக்கு என்ன பண்ணும் அப்படிங்கிற என்னுடைய நம்பிக்கையும், சரி இதை கொடுத்தா கருணாசு சரியாக பண்ணுவாருங்கிற அவருடைய நம்பிக்கையும், அதையும் தாண்டி கருணாஸ் சாரா பண்ணுறாருங்கிறதுக்கப்புறம் டைரக்டர் ஷாமு, அவர் கூட இருக்கிற கிருஷ்ணா, அவருடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸு எல்லாரும், ஆமாம் சவரி ஐயர் எல்லாம் சேர்ந்து அவங்கெல்லாம் அதுக்கப்புறம் உற்சாகமாக அவங்க எழுதின எழுத்துக்களும் இதெல்லாம் தாண்டி அந்த கதையை கேட்ட உடனே எனக்கு ஃபோன் பண்ணி ஜிவி பிரகாஷ் வந்து, ஆனால் இது மாதிரி வந்து பின்னுறோம் பெருசாக இருக்கு உங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து நீங்கள் வேணால் பாருங்கள், இது வந்து நமக்கு நந்தாவுக்கு அப்புறம் இது உங்களுக்கு பெரிய ட்ரெண்ட் செட் படமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபோனில் வாழ்த்து சொன்னார். ஸோ இப்படி எல்லாமே இந்த படம் ஆரம்பிச்சிலேருந்து முழுக்க இது வெற்றி அப்படிங்கிற நம்பிக்கையோடவே இந்த படம் முதல் நாள்லேருந்து இந்த நிமிடம் வரைக்கும் என்கிட்ட ஆழமான ஒரு நம்பிக்கை. இது எனக்காக மட்டும் கிடையாது, இதில் வேலை செஞ்சுருக்கிற எல்லாருமே, குறிப்பாக வந்து கேமராமேன் கிருஷ்ணா, டைரக்டர் ஷாமு, அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்க ஆர்ட் டைரக்டரு அவருடைய டீமு, இதை தாண்டி வந்து ஞானவேல் அவர் கூட இருக்கிற டீமு, முத்துக்குமார், இவரெல்லாம் நேரடியாக இங்கே வந்து ஒர்க் பண்ண விதங்கள், இப்படி எல்லாமே சேர்ந்து இந்த படத்தில் வந்து எல்லாமே ஒரு வெற்றி படம் அமைகிறதுக்கான எல்லா சூழல்களுமே இதில் அமைஞ்சிருக்கு. குறிப்பாக வந்து நகைச்சுவை, இந்த பேய் கலந்த படங்கள் இப்போ சந்திரமுகியிலிருந்து அதுக்கு அடுத்து வந்த காஞ்சனா வரைக்கும் தொடர்ந்து நிறைய பேய் கலந்த படங்கள் நிறையா வந்துக்கிட்டு இருக்கிற வரிசையில் எல்லா விஷயங்களும் கலந்த, அதில் நகைச்சுவை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த படமாக, குறிப்பாக இளைஞர்களுக்கும் ஈர்க்கக்கூடிய ஒரு படமாக இந்த டார்லிங் படம் அமைஞ்சிருக்கு. இது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக வரும். அந்த வெற்றி படத்தில் அடுத்த தலைமுறையாக இருக்கக்கூடிய இன்றைக்கெல்லாம் விஷுவல் கம்யூனிகேஷன் படித்த இளைஞர்கள்லாம் நிறைய பேர் சினிமா துறைகளில் வந்திருக்காங்க. ஸோ இவங்க கூட சேர்ந்து வேலை செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த இறைவனுக்கும் இந்த தருணத்தில் நன்றி தெரிவித்து கொண்டு இந்த இனிய சந்திப்பு தொடரணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.